ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்தி மீன் காம்போ. தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே புளி நம்மளுக்கு தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையான நெத்திலி மீன், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். அதுமாரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சவனும் கடுகு, வெந்தயம் போட்டு வதக்கி விடணும். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சில்லியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த வதக்கும் போது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப மஸ்ட்டு. அப்புறம் அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வதக்குனா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தக்காளி பேஸ்ட்டு சேர்த்த உடனே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்தா தான் அது நல்லா வதங்கும். அதனால் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுக்கணும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள், அப்புறம் இந்த எல்லா பேஸ்ட்டு இது எல்லாமே வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு புளியை நம்ம ஊற்றிக்கணும். நீங்கள் மீன் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு புளியை நீங்கள் எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ஊற்றுவேன். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு. நல்லா கொதிக்க விடணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அதை எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் அதோடைய ஸ்மெல்லை நீங்கள் மோந்து பார்க்கணும். அது வந்து மாறினவுடனே நீங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கெட்டியாகவே பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நீங்கள் அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சேர்த்து நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம கலந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு மட்டும் வைக்கல, நீங்கள் தண்ணி அளவு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மீன் குழம்பு மீனை நீங்கள் சேர்த்த உடனே அதுலேயே ஆல்ரெடி தண்ணி வரும். அப்போது நீங்கள் ரொம்ப அந்த கிரேவி வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி லேசாக தான் தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி நீங்கள் தயவுசெய்து கலந்துடாதீங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு கொஞ்சம் அப்பவும் அந்த ஸ்டேஜில் உப்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த கிரேவியில் உள்ள உப்பு தான் இனி அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம், நெத்திலி மீனை நல்லா கழுவி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கோம். அதுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி தான் நீங்கள் உப்பு கலந்து வச்சுக்கணும். இந்த கிரேவி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எல்லாமே கலந்து முடிச்சுக்கணும். தண்ணி அளவு, உப்பு எல்லாமே கரெக்டாக சேர்த்து வச்சுக்கணும். நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம வெறும் மீனை மட்டும்தான் போட போகிறோங்க. நல்லா கொதிச்சிடணும். நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்ல கிரேவி பதத்தில்
கொஞ்சம் தான் தண்ணி இருக்கணும். நீங்கள் வந்து தண்ணி விட்டு அதிகமான டைமும் நீங்கள் வந்து இதை கொதிக்க விடணும். மீன் குழம்புல ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு மீன் போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். நெத்திலி மீனை நான் மஞ்சள் தூளும் உப்பு போட்டு கழுவி அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா கலந்துக்கிறேன். ஏன்னா நெத்திலி மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஒன்று மேலே ஒன்று மொத்தமாக போட்டு கிண்டுறது கஷ்டம். அப்படி செய்யாதீங்க, அது எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ இப்படி தனித்தனியாக நல்ல பெரிய வடைச்சட்டியில் ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுக்கோங்க. தள்ளி இடம் தள்ளி விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடுறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் உடனே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் எப்போயுமே ஒரு பெரிய ஸ்பூனை தான் யூஸ் பண்ணுவேன் திருப்பி விடுறதுக்கு. தயவுசெய்து மீன் கரண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ உடஞ்சி போயிடும். ஏன்னா நெத்திலி மீன் வந்து அவ்வளோ சாஃப்டானது. நீங்கள் கட்டாயம் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு தான் அதை வந்து வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக அது மேலே கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சுவையான நெத்திலி மீன் குழம்பு உங்களுக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நெத்திலி மீன் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்ல ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இப்போது நெத்திலி மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் ஃப்ரைக்கு நம்ம நெத்திலி மீனும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம நெத்திலி மீன் மிளகாத்தூள் போட்டு எடுத்துக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போடணும். ஏன்னா மீனே நீங்கள் பார்த்தா தெரியும், ஒயிட் கலரில் தெரியும், அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. அதனால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் அதிகமாக போடணும். ஏன்னா மிளகாவுடைய காரம் அதிகமாகவே அது இருக்காது. அதனால் மிளகாத்தூளுடைய காரத்தை கரெக்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஸோ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நீங்கள் எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தள்ளி போட்டு 2-3 செட்டு போட்டு எடுத்தாலும் சரி, நீங்கள் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இந்த பொரிச்சு எடுக்கிறதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பூன் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு லைட்டாக திருப்பி விடுறதுனா கூட நீங்கள் ஸ்பூனில் தான் திருப்பி விடணும். ஏன்னா அடிப்பகுதி வந்து வெந்தால் மட்டும்தான் திருப்பி விடுங்க. அடிப்படி வேகாமல் நீங்கள் திருப்பியே விடாதீங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகாது, எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் வெறும் முள் மட்டும்தான் வருங்க. அதனால் ஃபஸ்ட்டு சைடு போடுறோம்ல, அந்த அடிப்பகுதி நல்லா வெந்துடணும். வெந்த பிறகு தான் அது நெக்ஸ்ட்டு சைடு நீங்கள் திருப்பி விடணும். ஸோ நான் இப்போ செகண்ட் சைடு போடுறேன். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடணும். அப்படியே போட்டு டீப் ஃப்ரை பண்ணி அப்படியே எடுக்கிறது தாங்க இந்த நெத்திலி மீன். நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடிப்பகுதி கீழே வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். கீழே வெந்துருச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு திருப்புறதுக்கே ஈஸியாக இருக்கும். அடுத்த பக்கம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நெத்திலி மீன் காம்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறோம். நான் ஒரு சர்விங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு ஃபிஷ் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் இறால் வாங்கியிருந்தேன், அந்த இறாலையும் நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நெத்திலி மீன் குழம்பு எப்படி கெட்டியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மீன் உடையாமல் நம்மளுக்கு மீன் அதே இதில் நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.